இந்த பூ தான் சங்க இலக்கியங்களில் இடம்பெற்ற வெற்றிப்பூ. சாதாரணமாக இதை இட்லி பூன்னு நம்ம சொல்கிறோம். இதை பாருங்கள், இதை பார்க்குறதுக்கு ஒரு இட்லி வடிவத்தில் இருக்குது. இந்த பூ நிறைய ஒரு நல்லா விரிஞ்சிருக்கு. இதில் சின்ன சின்ன சின்னதாக நிறைய பூக்கள் இருக்குது. இது வெண்ணிற பூக்களாகவும் இருக்குது, சிவப்பு பூக்களாகவும் இருக்குது. இந்த பூவை இக்ஸோரா பூ அப்படின்னு நாம் சொல்கிறோம். இந்த இக்ஸோரா பூவானது அரும்பாக இருக்கும் பொழுது ஊசி போல் இருக்கும். பாருங்களேன், ஊசி போல் இருக்குது. ரொம்ப பழைய இலக்கியங்களில் ரொம்ப சிறப்பித்து சொல்லப்பட்ட ஒரு பூவாகும். சிலப்பதிகாரத்தில் வேட்டுவ வரி அப்படிங்கிற அந்த இடத்துல இந்த பூவை பற்றி சிறப்பாக சொல்லப்படுகிறது. பண்டைய தமிழர்கள் குழுக்களாக இருந்தார்கள். அப்போ அவங்க ஆணிரை, அதாவது மாடை கவர்வதற்காக போர் செய்வாங்க. அப்படி போருக்கு போகிறவர்கள் இந்த பூவை அணிந்து கொண்டு தான் போருக்கு செல்வார்கள். அதுபோல் சங்க காலத்தில் குறிஞ்சி நிலத்தில் இருந்த பெண்கள் இந்த பூக்களை வைத்து விளையாடி இருக்கிறார்கள் என்றும் சொல்லப்பட்ட ஈரமை வெற்றி இதழ் புனை கோதையர் அப்படின்னு கலித்தொகையில் ஒரு பாடல் இடம்பெறுகிறது. அந்த பாடலில் வைகை ஆற்றில் பெண்கள் நீராடச் செல்வார்கள். அப்படி வைகை ஆற்றில் நீராடச் செல்கின்ற அந்த பெண்கள் இந்த பூவை அணிந்து செல்கிறார்கள் என்ற ஒரு பாடல் இருக்கிறது. அதே போல் ஏறு தழுவுதல் என்று சொல்வோம், அதாவது மஞ்சு விரட்டு. அந்த மஞ்சு விரட்டு அப்போ அந்த காளையை அடக்குவதற்காக செல்லக்கூடிய காளையர்கள் இந்த பூவை தலையில் சூடி, அதாவது இந்த இலையோடு சேர்ந்து அந்த பூவை சூடி ஏறு தழுவுதலுக்கு போவார்கள் என்றும் சங்க இலக்கியத்தில் சொல்லப்படுகிறது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மலரானது ஆயுர்வேத மருத்துவத்தில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த மரத்தோடைய இலைகள், பூக்கள், அதோடைய வேர்கள், தண்டு எல்லாமே மருத்துவத்திற்கு பயன்படுகிறது என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.